சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு நம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த திராவிட மாடலுக்கு நிறைய மாடலுக்கு பேர் இருக்கு. அதாவது பார்த்தோம்னா போதை மாடல், விளம்பர மாடல், ஸ்டிக்கர் மாடல், கடன் மாடல், பொய் மாடல், அது கூட சேர்த்து இப்ப பித்தலாட்ட மாடல்னு ஒண்ணு வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இப்ப ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் மேல இருக்கும் அந்த தூண் இருக்கு இல்லையா, அது சர்வேக்கல். ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர்கள் 2000 படிகள் மேல ஏறி கொண்டு அதுவும் 9 அடியில தூக்கி நட்டு வச்சிருக்காங்களாம். எப்படி சர்வேக்கல் எந்த ஊர்ல 9 அடியில இருக்கும்னு தெரியல. சரி இருக்கட்டும், அப்படியே இருந்தாலுமேவும் அதுல தீபம் ஏத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோர்ட்டுமே சொல்லிருச்சு, அது தீபத்தூணாக இருக்கட்டும், சர்வே கல்லாக இருக்கட்டும், அது மேல விளக்கு ஏத்துறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த சர்வே கல்லை சுத்தி எதுக்கு 5 போலீஸ் 5 துப்பாக்கிகளோட இன்னைக்கு பாதுகாப்பு பணிக்கு நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா எந்த மாநிலத்திலுமே ஒரு கல்லுக்கு காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணிகள் இல்ல. மக்களை பாதுகாக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிட்டு நம்முடைய காவல்துறை போகல. ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெனக்கடலை. ஆனா ஒரு சர்வே கல்ல பாதுகாக்கிறதுக்காக 5 போலீசார் 5 துப்பாக்கிகளோட நின்றுருக்காங்க. கோர்ட்டே சொல்லிருச்சு விளக்கு ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு என்னன்னு தெரியல. இது தீப தூணே இல்லை, இது சர்வே கல். ஆங்கிலேயர் காலத்துல நடப்பட்ட கல் அப்படின்னு. எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தோம்னா 2 அடியில தான் சர்வே கல் இருக்கும். அதுவும் அடுத்தடுத்து இருக்கும். நிலத்தை அளக்குறதுக்காக நடப்படுறதுதான் சர்வே கல். ஆனா மலையை அளக்குறதுக்கு 9 அடியிலே சர்வே கல் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு சர்வே கல் மட்டும் இருக்கு. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல, கிழக்கையும் இல்ல, மேற்கையும் இல்ல, வடக்கையும் இல்ல, தெற்கையும் இல்ல, ஒரே ஒரு கல் மட்டும் ஏன் அந்த ஆங்கிலேயர்கள் நட்டு வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. அவர்களை துரத்தி விட்டாச்சு. ஆனா இன்னும் இந்த பொய்களை சொல்றத நம்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க. அதனால இன்னும் எவ்வளவு வேண்டாம்னு சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா மதக்கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒண்ணு வைக்கிறீங்க. இந்து பக்தர்கள் அவர்களுடைய உரிமைக்காக கோர்ட்டு படி ஏறி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நல்ல முறையில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக சகிப்புத்தன்மையோட தான் அவங்க போராட்டம் பண்ணி, அதாவது அறவழியில நின்று அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா இங்க எந்த இஸ்லாமியரும் தடுக்கல, எந்த இஸ்லாமியரும் எங்கேயுமே ஒரு கேள்வி கேட்கல. இன்னும் சொல்ல போனா நிறைய இஸ்லாமியர்கள் வருத்தப்படுறாங்க. அவங்க கோயில்ல போய் அவங்க தீபம் ஏற்றுறதுக்கு எதுக்கு இன்னைக்கு டிஎம்கே இவ்வளவு ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எங்க மக்களுக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இங்க இருக்க இஸ்லாமியர் யாருமே போய் அங்க நின்று போராட்டம் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்களை போட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி பயமே இல்லாம ஒரு கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது. இவங்களை அதாவது ஆகம விதிகளை எல்லாம் மீறி நீங்க இப்படி ஒரு செயலை செய்யறது இந்து பக்தர்களை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டியது கோயில்கள்ல தானே. இங்க தூண்களுக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலுமே ஆகம விதிகளை ஃபாலோ பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நீங்க திராவிட மாடல், உங்களுக்கு சாமி மேல கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நீங்க ஏன் பேசுறீங்கிறத எனக்கே ஏற்படக்கூடிய ஒரு டவுட். அப்ப இந்து பக்தர்கள் கேட்கத்தானே செய்வாங்க. நீங்க ஏன் இந்த பதில சொல்றீங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. நீங்களாம் இப்படி பேச பேச ஹிந்து மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை ஏற்படுது. நீங்க என்னை கேட்டா என்னை உண்மையிலேயே சொல்றேன், நீங்க இன்னும் இதே மாதிரியே பேசிக்கிட்டே இருங்க. அப்பயா இங்க இருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே புத்தி வருதா, அறிவு வருதா, சூடு வருதா, சொரணை வருதான்னு பார்ப்போம். ஏன்னா என்ன பேசினாலுமே கேட்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுனால தானே வாயில வரதை அடிச்சு விடுறது. இன்னொன்னு பார்த்தோம்னா நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்து பேசுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வேறு மாநில மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யும் வெஸ்ட் பெங்கால்ல கூட நீதியரசர்களை இப்படி பேசவே மாட்டாங்க. பியூஷ் மனுஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதியரசர் அவங்கள நீ வா போ அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. இந்த உண்டியல் கட்சி ஒண்ணு இருக்கு,
கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து கோர்ட்டு வாசல்லையே போய் நின்று நீதியரசர் அவர்களை வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. அப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு விஷயம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தா அவர் வந்து படிச்சு முன்னேறி வந்தவர், அவர் வந்து டிஎம்கே வந்து நியமிக்கப்பட்ட ஜட்ஜி இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு ஏற்றதாக நியாயமான தீர்ப்பு, இது வந்து ஒருதலை பட்சமான தீர்ப்பே இல்லை. அங்க வந்து தர்காவுக்கோ இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கோ எந்த விதமான இடையூறுமே இல்லாம தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது எல்லா மக்களுக்குமே இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எதற்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் எல்லா மக்கள் வந்து ஒரு கோபத்துக்கு வந்து ஆளாக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப கனிமொழி அவர்கள் சொல்ற மாதிரி அது வந்து ஒரு சர்வே கல்லாகவே இருந்தாலும், சர்வே கல்லுலையோ எந்த கல்லுலையோ தீபம் ஏற்றுற உரிமை கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்ட ஹிந்துக்களுக்கு தான் வந்து இது சர்வே கல்லா, அது வந்து தீபத்துன் கல்லாங்கிற டவுட் வரணும். அவங்க தான் வந்து எந்த கல்லுல ஏத்தணுங்கிறது வந்து முடிவு பண்ணணும். கோர்ட்டே வந்து நீங்க அந்த கல்லுல ஏத்துங்க, தீபத்தூண்ல ஏத்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அது சர்வே கல்லுன்னு சொல்றது சரியான வாதமே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இங்க வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த போறாங்கிற வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். யாருமே இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இங்க திருப்பரங்குன்றத்துல உருவாகி இருக்கிறதுங்கிறது எந்த மக்களுமே வந்து ஏத்துக்கிறவே இல்லை. இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்படும் உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி எனக்கும் வந்து ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அவர் வந்து கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது எனக்கே தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்ப ஹிந்து அறநிலைத்துறை தான் இதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூக்கு காரணமே வந்து நம்முடைய சேகர் பாபு அவர்கள் தான். அந்த உடன்பிறப்பு என்ன சொல்றாருன்னா, அதாவது எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு இல்ல, சேகர்னு ஒருத்தர், அலேலுயான்னு சொல்வாரு இல்லையா, அவர் ஒருத்தர் இருக்காரு. உங்க பள்ளிவாசலுக்கு வந்து நோம்பு நேரத்துல போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அதே மாதிரி இந்துக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு மினிஸ்டர் இந்துக்கள் கொண்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே சொல்லு, இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவுல போய் உக்காந்துக்கிட்டு அலேலுயா அலேலுயா கத்துனது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எங்களுக்கான மினிஸ்டர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நோம்பு கஞ்சி குடிக்க போன இடத்துல நாங்க எங்களுக்கான அமைச்சர் ஆக்கிக்கிட்டோம். அதே மாதிரி இந்துக்களாகிய நீங்களும் உண்மையிலேயே இந்து உணர்வு உள்ள ஒருத்தரை இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்காக போடணும் இல்லையா? அதாவது இப்ப பள்ளிவாசல் எங்கிட்டையும் சர்ச்சுகள் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய கோயில்களை அந்தந்த சமுதாய மக்கள்கிட்ட கொடுத்துட்டாவே அழகா வந்து நடத்துவாங்க. இப்ப இந்த இப்ப இந்த கழக உடன்பிறப்பு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க.